ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சுமி கிச்சன் vlogs. ஸோ இன்றைக்கி திட்வா புயல். திட்வா புயலில் climate எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது, செம்ம காற்றும் கூட. பட் சம்டைம்ஸ் காற்றே இல்லாமல் இருந்தது. நான் இந்த வீடியோ எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் எடுக்கும்போது ஒரு 5 o'clock அரௌண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு திட்வா புயலில் சூப்பராக சூடாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றது அந்த vlog. இது ஃபர்ஸ்ட் vlog, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் ஜெப்டோவில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கியிருந்தேன். அதோட இது பேலன்ஸ் தான் இது. ஆல்ரெடி செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாமே ரொம்ப ஐஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். எண்ணெயில் போடும்போது ரொம்ப பொரியுது, ஏன்னா தண்ணி இருக்குது இல்லையா. இதனால் ட்ரை பண்ண வேணாம். ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நொசன்னு ஆகிடும். ஸோ அதனால் ட்ரை பண்ணாமல் அப்படியே போடுங்க. நல்லா பொரியட்டும். ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட வேணாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேயே ஹோம்மேடாக பண்ணுங்கள். பட் ஆனால் எனக்கு இந்த ஃப்ரோசன் ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, பட் ஆனால் வெஜ் சாப்பிட்ருக்கேன். எனக்கு இந்த இது பிடிக்கும். தென் இதில் வந்துட்டு இன்னொரு ஐடியா, பஜ்ஜி மாதிரி இதில் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி மாவு ஒரு கொஞ்சமான ஒரு குவான்டிட்டி எடுத்துகிட்டு பஜ்ஜி மாவு கொட்டிகிட்டு இருந்தேன். நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன், அதனால தான் நான் கொஞ்சமாக மாவு மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் என்ன ஆட் பண்ணேன்னா பிஞ்ச் சால்ட்டு, ஒரே ஒரு பிஞ்ச். இதில் எல்லாமே இன்க்ரீடியன்ட் இருக்கும், இருந்தாலும் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் vlog போடுறேன். ஸோ என்னோடய vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டே டு டே இனிமேல் vlogs அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கும். அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரிஞ்சிட்டே இருக்குது. அது ஆல்ரெடி ப்ரௌனாக இருக்குது. உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ரொம்ப ப்ரௌன் ஆச்சுன்னா தீஞ்ச டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நல்லா கட்டியாக இல்லாமல் நல்லா பதமாக தண்ணி ஊற்றி கலக்கி நான் எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கட்டியாக இருந்துச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் சவுண்ட் கேட்டுச்சு. நான் அதிலே போய் பார்த்தேன், நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்தது. பாருங்கள் எப்படி க்ளவுட்ஸ் போய்கிட்டே இருக்குன்னு. நானும் கிச்சன்லேருந்து வெளியே போய் மறுபடியும் இது பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஒரு ஆனியன் போட்டு எடுக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி மாவில் ஒரு ஸ்லைஸ் ஆனியன் அது போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனியனை ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் நான் சைடில் ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்துட்டு மறுபடியும் இதில் டிப் பண்ணி நான் அகைன் எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேன். ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா வெந்திருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே பஜ்ஜிக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைப்போம், அதெல்லாம் வேணாம். போட்டுட்டு அதை மாவு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டதுக்கப்புறமே நீங்கள் எடுத்துடலாம். அதை இப்போ நான் உங்களுக்கு வெங்காயமும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் போட்டேன். இப்போ வெறும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் போட்டு தனியாக ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்தேன். அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் பேலன்ஸ் பஜ்ஜி மாவில் சும்மா மாவு மட்டும் போட்டு பொரித்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முடிச்சுட்டு கடைசியில் அதுதான் பண்ணேன். அது பேலன்ஸ் கொஞ்சம் மாவு இருந்ததுன்ட்டு. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் பேப்பர் போட்டு வச்சுருந்தேன் ஆயில் அப்சர்வ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலே சால்ட்டு ஒரு 2 pinch ஆஃப் சால்ட் நல்லா போட்டுட்டு அதுக்கு மேலே வேணும்னா மிளகாத்தூள் இல்லை மிளகுத்தூள் என்னத்தில் எதனா ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.